இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு பிடிக்காட்டிக்கு உங்களோட நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் ஸ்டூடெண்ட் சதீஷ். இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு முறுமுறுண்டு வெங்காய பக்கோடா செய்ய போகிறேன். நார்மலாக நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டு போனோம்னா சாப்பாடு ஆரம்பிக்கும் முதல் இந்த வெங்காய பக்கோடாவை புக் பண்ணி முன்னுக்கு சாப்பிட்ற வழக்கம். ஏன்னா சாப்பாடு வேறு நேரம் செல்லுமென்றபடியாக அதை நொறுக்கி கொண்டு அந்த மாதிரி இருக்கும். அதை விட வீட்டில் ஒரு பின்னர பொழுதும் சரி, திடீரென்று ஒரு பலகாரம் ஒன்று இல்லாட்டி கூடி சிம்பிளாக வடிவாக செய்யலாம். எப்படி அந்த முறுமுறுண்டு வெங்காய பக்கோடா செய்யறதை வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 400 கிராம் சிவப்பு வெங்காயம் எடுத்து வெட்டி வச்சுருக்கிறேன். அதாவது சீகலாம் இந்த நடுவில் வர வெங்காய தண்டையும் வெட்டி எடுக்கணும். அப்போ தான் நாங்கள் இப்படி உதிரியாக கேட்க நல்லா கலண்டு வரும். இப்படி எல்லாத்தையும் நல்ல உதிரியெல்லாம் நாங்கள் இப்படி பிரித்து எடுப்போம். முதல் இப்போ நாங்கள் எடுத்த 400 கிராம் வெங்காயத்தையும் உதிரியாக எடுத்து முடிஞ்சுது. இனி இந்த வெங்காயத்துக்கு அளவுக்கான தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். இதோட தேவையான அளவுக்கு உப்பு சேர்ப்போம். அதாவது இந்த வெங்காயம் நாங்கள் இதுக்கு சேர்க்க போகிற இந்த கடலை மாவு எல்லாம் சேர்த்து இப்போயே உப்பை சேர்த்து விடுவோம். இப்போ இந்த உப்பும் இந்த தனி மிளகாத்தூளும் சேர்ந்து வர்ற மாதிரி இந்த வெங்காயத்தில் விட்டால் தான் இந்த வெங்காயத்தில் இருக்க தண்ணி தன்மையெல்லாம் சேர்ந்து இந்த உப்பு நல்லா ஊறி இருக்கும் வெங்காயத்தோட. இதை இப்படி நல்ல வடிவாக கலந்து விடுவோம். உண்மையிலேயே இந்த குறைந்த செலவுலேயே இந்த வெங்காய பக்கோடா செய்யலாம். அதை விட ஒரு குறுகிற நேரத்திலையும் நினைச்ச உடனே செய்யக்கூடிய ஒரு நொறுக்கு தின்ன இந்த வெங்காய பக்கோடா. இனி இதுக்கு தேவையான மசாலாக்களை இடித்து எடுப்போம். ஒரு இஞ்சி அளவுக்கு இஞ்சி துண்டு எடுத்து இடிக்கிறேன். இதெல்லாம் ஒரு நறுவலாக இடித்தாலே காணும். இதோட ஒரு 7-8 உள்ளிப்பல்ல இந்த மேல் தோலெல்லாம் கலாட்டி போட்டு இந்த முதலாவது தோல், அதாவது இந்த உள்ளியோட இருக்கிற முதலாவது தோலை வச்சு இதையும் இடிச்செடுப்போம். இந்த பக்கோடா செய்யக்கல இந்த உள்ளியெல்லாம் இந்த தோலோடு சேர்த்து செய்யக்கூட அது இன்னும் நல்ல ஒரு முறுமுறுப்பான வரும். அதை விட நல்ல வாசமும் நல்ல முறுமுறுப்பு குறையாமல் கன நேரம் எங்கள்ட இந்த பக்கோடா அப்படியே இருக்கும். இப்படி ஓரளவு நறுவலாக வரைக்கலாம். நான் காரத்துக்கு ஒரு 7-8 பச்சை மிளகா எடுத்துருக்கேன். கொஞ்சம் சின்னபடியாக ஒரு 7-8 எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி அதையும் சேர்க்கலாம். அதோட ஒரு அரை தேக்கரண்டி அளவுக்கு சின்ன சீரகம் சேர்ப்போம். அதோட ஒரு தேக்கரண்டி அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்க்குறேன். இதையும் சேர்த்து இடித்து எடுப்போம். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த பச்சை மிளகா பொடி கொஞ்சம் நறுவலாகவே வந்துருக்கு. இதை நாங்கள் இப்போ எல்லாம் வலித்து எங்களோட வெங்காயத்துக்குள்ளே சேர்ப்போம். இதோட ஒரு காத்தேக்கிற அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்க்குறேன். கட்டாயம் இந்த கடலைமா நாங்கள் சேர்க்குற உணவு எல்லாத்துக்கும் இந்த பெருங்காயம் சேர்க்கணும். அதோட ஒரு 5-6 கருவேப்பிலை எடுத்து இப்படி நல்லா சின்னதாக வெட்டி சேர்க்குறேன். அப்போ தான் எங்களோட பக்கோடா எல்லாத்துக்குள்ளேயும் இந்த கருவேப்பிலை சேரும். நல்ல வடிவாகவும் இருக்கும். அதோட நல்ல மனங்குணமாக நல்ல வாசமாகவும் பெறும் எங்களோட பக்கோடா. இப்போ இதோட ஒரு 30 கிராம் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்துருக்கிறேன். இதையும் சேர்ப்போம். அதாவது 400 கிராம் வெங்காயத்துக்கு 30 கிராம் அரிசி மாவு. இதோட கடலைமா ஒரு 150 கிராம் எடுத்துருக்கிறேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நாங்கள் இந்த மாவோட கலந்தெடுப்போம். இதில் இப்போதைக்கு நாங்கள் தண்ணி ஒன்றும் விட தேவையில்லை. ஏனெண்டா இந்த வெங்காயத்தில் நிறைய தண்ணி வடி வரும். அதோட நாங்கள் உப்பும் இப்போ போட்டபடியாக இதை கலந்தெடுக்கைக்கு எங்களுக்கு நல்லா கணக்கான பதத்துக்கு வந்துடும். இது ஆவலும் நாங்கள் சேர்த்து வடிவாக குலைக்காமல் இப்படி லேசாக கைகளால் இப்படி எடுத்தால் தான் ஒவ்வொரு வெங்காயத்துக்கும் இந்த கடலை மாக்கள் அரிசி மாயெல்லாம் சேர்ந்து வரும். அப்போ தான் நல்ல ஒரு முழுமையான எங்களுக்கு பக்கோடா நல்ல வடிவாக வரும். இப்போ நான் ஒரு 3 நிமிஷமாக இப்படி மெல்லவாக கலந்து எடுத்தேன். நான் இப்போ பாருங்கள் எடுத்துகிட்ட எல்லாம் கலந்து வந்து கொண்டு இருக்குது. இனி இந்த மிச்ச மாவையும் சேர்த்து நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கலந்தெடுப்போம். இப்படியே நாங்கள் கொஞ்சம் நேரம் அப்படியே கலந்து எடுக்க
வெங்காயத்தில் இருக்கிற எல்லா தண்ணீரும் விடுபட்டு இந்த மா இழுத்தெடுக்கிறோம். அப்போ நாங்கள் வந்து இதில் தண்ணியுடன் சேர்க்காமல் கூடிய அளவுக்கு மாவை இப்படி சேர்த்து எல்லாம் கலந்து எடுத்து கொஞ்சம் அந்த தண்ணி எவ்வளோத்துக்கு வெங்காயத்தில் இந்த தண்ணி வெளியேறதோ அவ்வளோத்துக்கு நல்ல முறுமுறுப்பாக எங்களோட பக்கோடா கன நேரத்துக்கு வச்சு சாப்பிடலாம். இப்போ எங்களோட இந்த கடலை மா, அரிசி மா, வெங்காயம் எல்லா மசாலா எல்லாம் சேர்த்து கலந்தெடுத்தாச்சு. இனி நாங்கள் பொரிச்சு எடுப்போம். இப்போ எண்ணெய் வந்து ஒரு மிதமான சூடில் சூடாகிட்டு முதல்ல வந்து ஒரு 4-5 காம்பு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன். இதை முதல் பொரிச்சு எடுப்போம். இது வந்து நாங்கள் பக்கோடாவுக்கு மேலே போட்டு சாப்பிட நல்ல சுவையாக இருக்கும். நரம் உருண்டு அதை விட பார்க்கவும் ஒரு அழகாக கொடுக்கும். நெய் வந்து எங்களோட பக்கோடாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பொரிச்சு எடுப்போம். இந்த எண்ணெய்க்கு ஏற்ற அளவுக்கு போட்டால் காணும். அவளும் கூட போட்டாலும் எங்களுக்கு எல்லாம் முட்டுப்பட்டுரும். இப்படி போடக்க கொஞ்சம் உதிரியாக பிரித்து போட்டால் தான் கணக்காக வரும். இப்போ லேசாக ஒரு முள்ளுக்கரண்டியால் இப்படி தட்டி விடுவோம். ஆகலை நாங்கள் கிளறாமல் இந்த எல்லா எங்களோட இந்த கடலம்மா வெங்காயங்களும் எண்ணெய்க்கு மூழ்குறமாகி விட்டால் நல்ல கணக்காக முறுமுறுண்டு வரும். இதை குறைஞ்சது ஒரு 4-5 நிமிஷம் விட்டால் தான் நல்ல வடிவாக அந்த கடலம்மாலாம் அவிஞ்சு பொரிஞ்சு இந்த வெங்காயத்தில் சேர்ந்து நல்லா ஒரு சுவையை தரும். இப்போ உங்களுக்கு பார்க்க தெரியும் இந்த எண்ணெய் கும்பிடிலாம் நல்ல வடிவாக அடங்கி எங்களோட வெங்காய பக்கோடா நல்ல ஒரு பொன்னிறமாக வந்துட்டு இதை நாங்கள் இறக்கி வைப்போம். இதே மாதிரி நாங்கள் மிச்ச எங்களோட மாவையும் இதுக்குள்ளே போட்டு பொரிச்சு எடுப்போம். இப்போ இதையும் நாங்கள் எடுக்கலாம். இதே மாதிரி நாங்கள் எல்லாத்தையும் பொரிச்சு எடுப்போம். வெங்காயம் இருக்க இந்த வெங்காயத்துக்கு தண்ணியெல்லாம் சேர்ந்து இன்னும் எங்களுக்கு இந்த மாவெல்லாம் வடிவாக விட்டுப்பட்டு வருது. இப்போ நாங்கள் செஞ்ச எல்லா வெங்காய பக்கோடாவும் நல்ல வடிவாக பொரிஞ்சு வருது. இதையெல்லாம் இறக்கி எடுப்போம். இதோட நாங்கள் செஞ்ச வெங்காய பக்கோடா தயார். இப்போ நாங்கள் செஞ்ச வெங்காய பக்கோடா நல்லா முறுமுறுண்டு அந்த மாதிரி வந்துருக்குது. உங்களுக்கு இப்போ இதில் ஒன்று எடுத்து சும்மா உடச்சி காட்டுறேன்னு பாருங்கள். எப்படி உள்ள அந்த கடலை மாலாம் சேர்ந்து நல்ல வடிவாக அவிஞ்சு பொரிஞ்சு இந்த வெங்காயம் எல்லாம் சேர்ந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இதோட இந்த கருவேப்பிலையும் அப்படி பொரிஞ்சு போட்டோம்னா சட்டப்படி இருக்கும். மாலை பொழுது ஒரு தேர்த்தனையோட சும்மா அந்த மாதிரி வெளியில் இருந்து பார்த்து கொண்டு இயற்கையை ரசித்து கொண்டு சாப்பிட நல்ல ஒரு அருமையான ஒரு முருகத்தேன். இதுபோல் நீங்களும் உங்களை விட்ட செய்து பாருங்கள். எப்படி வேறுன்னு சொல்லி யூடியூப் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திப்போம்.